விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மறுபடியும் வரப்போகிறார். வரும்பொழுது நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எந்த அளவில் இருக்கிறது என்பதை குறிப்பாய் பார்க்க போகிறார். லூக்கா சுவிசேஷம் 18:8 அது நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில் நம்முடைய விசுவாசம் ஆண்டவருக்கு உகந்த விசுவாசமாக இருந்தால் மட்டுமே நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்வார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசிகளாய் நாம் வாழணும்னா அதை நம்ம கற்றுக்கொள்ளணும். எங்கே கற்றுக்கொள்ள முடியும்? ஆல்ரெடி யாரெல்லாம் விசுவாச வீரர்களாக இருந்தாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களுடைய லிஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த லிஸ்ட்டில் இருக்கிற விசுவாச வீரர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள ஒவ்வொருத்தராக நாம் தியானம் பண்ணி கொண்டு விசுவாசத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். போன வாரத்தில் ஆபேலுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி அதிலிருந்து நிறைய சத்தியங்களை கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு இந்த வசனத்தில் கர்த்தர் ஏனோக்கை எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக அவர் ஆண்டவருக்கு பிரியமானவராய் வாழ்ந்தார் என்று இங்கே ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். விசுவாச வீரராய் இருந்த ஏனோக்கு ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்திருக்கிறார். புரியுதுங்களா? விசுவாசத்தில் வீரராய் இருந்த ஏனோக்கு ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்திருக்கிறார். உண்மையான விசுவாசம் என்றால் ட்ரூ ஃபெய்த் இஸ் ப்ளீசிங் த லார்ட். உண்மையான விசுவாசம் என்றால் ஆண்டவரை பிரியப்படுத்தணும். சொல்லுங்க, உண்மையான விசுவாசம் என்றால் ஆண்டவரை பிரியப்படுத்தணும், ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும். அதுதான் உண்மையான விசுவாசம். நான் ஞானசானம் கூட எடுத்துட்டேன், நான் ஊழியத்துக்கெல்லாம் போயின்னு இருக்கிறேன், இத்தனை வருஷமாக நான் விசுவாசியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் ஆண்டவருக்கு அருவருப்பான வாழ்க்கை நீ வாழறேன்னு சொன்னால் நீ சரியான விசுவாசத்தில் இல்லை, நீ சரியான விசுவாசி இல்லை. அதுதான் அர்த்தம். ஏனோக்குடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்றால் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற விசுவாசம். அப்போ ஒரு உண்மையான விசுவாசம் என்றால் ஆண்டவரை பிரியப்படுத்தும் வகையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய், நம்முடைய செய்கைகள் மூலமாய் கர்த்தரை பிரியப்படுத்தணும். ஆண்டவரை நாம் எப்படியெல்லாம் பிரியப்படுத்தலாம், எப்படியெல்லாம் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தலாம் என்று ஒரு 7 விஷயங்களை சொல்கிறேன். முதலாவது, ஆவிக்குரிய சிந்தையோடு வாழ்ந்தால் ஆண்டவரை பிரியப்படுத்தலாம். வசனத்தை வாசிப்போம். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். அப்போ மாம்ச சிந்தை உள்ளவங்க ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க மாட்டாங்க. ஆவியின் சிந்தை உள்ளவங்க ஆண்டவருக்கு பிரியமானவங்களாக இருப்பாங்க. இந்த மாம்ச சிந்தை என்றால் என்ன, ஆவியின் சிந்தை என்றால் என்ன அப்படின்ட்டு அந்த அதிகாரத்தில் 3வது வசனத்துலேருந்து அப்படியே படிச்சுட்டு வந்தால் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். நமக்கு டைம் இல்லாதனால நம்ம படிக்கலை. அப்போது ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்றால் ஆவியின் சிந்தையோடு நம்ம வாழ வேண்டும். ஆவியின் சிந்தை, ஸ்பிரிச்சுவல் மைண்டு. ஆவியின் சிந்தை என்றால் என்ன? கடவுளுக்கு நாம் சேவை செய்யணும், இது ஆவியின் சிந்தை. ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செய்யணும், நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்காம நமக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் பைபிளை கற்றுக்கொள்ளணும், பைபிளை படிக்கணும், இது ஒரு ஆவியின் சிந்தை. ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தணும், இது ஆவியின் சிந்தை. எல்லாருக்காக ஜெபம் பண்ணணும், இது ஆவியின் சிந்தை. நம்மால் முடிஞ்ச உதவிகள் ஏழை எளிய மக்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்யணும், இது ஆவியின் சிந்தை. நமக்கு 1000 வேலைகள் இருந்தாலும் ஆண்டவருடைய வேலை நம்ம செய்யணுமே. நம்ம வேலைகளே நம்ம செய்துட்டு இருந்தால் இப்படி கடவுளுக்கும் நம்ம வேலை செய்யணுமே.
என்கிற சிந்தை ஆவியின் சிந்தை. நம்ம வேலைகளையே கவனிச்சுட்டு இருந்தோம் என்றால் அது மாம்ச சிந்தை. உலகத்துக்குரிய பொக்கிஷங்களையே சேர்த்து வச்சுக்கணும்னு நினச்சா அது மாம்ச சிந்தை. பரலோகத்தில் நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வச்சுக்கணும் என்ற எண்ணத்தோடு இருந்தால் அது ஆவியின் சிந்தை. நாம் எது செய்தாலும் பரலோகத்தில் நமக்கு அதனுடைய பலன் இருக்கணும் என்ற சிந்தையோடு இருந்தால் அது ஆவியின் சிந்தை. இப்படிப்பட்ட சிந்தையோடு வாழ்கிறவர்கள் கர்த்தரை பிரியப்படுத்துவார்கள். ஆக வருமான கர்த்தர் பிள்ளைகளே, நாம் கர்த்தரை பிரியப்படுத்துகிற விசுவாசிகளாக இருக்கணும். கர்த்தரை பிரியப்படுத்துகிற விசுவாசிகள் என்றால் ஆவியின் சிந்தையோடு வாழ்கிற விசுவாசிகள். ஒன்று. ரெண்டாவது, நாம் ஆண்டவரை எப்படி பிரியப்படுத்த முடியும் என்றால் கர்த்தருக்கு பயந்து நடப்பதின் மூலமாய் கர்த்தரை பிரியப்படுத்த முடியும். 147 சங்கீதத்தில் 11வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து வாழ்வது என்றால் என்ன தெரியுங்களா? எல்லாரை விட கடவுள் தான் எனக்கு முக்கியம், எல்லாத்த விட கடவுள் தான் எனக்கு முக்கியம் என்று அப்படி கடவுள் மீது ஒரு பக்தியும் பயமும் வைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கை. இதுக்கு உதாரணம் ஆபிரகாம். ஆபிரகாமை ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் உன்னுடைய மகனை கொண்டு வந்து எனக்கு பலி செலுத்தணும் என்று ஆண்டவர் கேட்டார். எதுக்காக கேட்டார்னா, அந்த இடத்துல இருக்குது, ஆபிரகாமை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆண்டவர் கேட்டாராம். ஆபிரகாமுக்கு 100 வயசில் பிறந்த பையன் அவன். அந்த பையனை செல்லமாக வளர்த்துட்டு இருக்கிறாங்க. குழந்தை இல்லாத காலத்தில் ஆபிரகாம் கவலைப்பட்டார். ஆண்டவர் வந்து விசாரிக்கிறார், என்ன அப்படின்னு. ஆபிரகாம் சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு எல்லாமே கொடுத்தீங்க, ஒரு குழந்தை இல்லையே என்று அவர் குழந்தைக்காக ஏங்கினார், கவலைப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை மகனாக கொடுத்தார். சில பேர் நமக்குள்ளே கூட குழந்தை பாக்கியம் இல்லைன்னா, சரி கர்த்தர் சித்தம், கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லைனா கூட பரவாயில்ல, எல்லாம் ஆண்டவர் சித்தம் தானே அப்படின்னு நம்ம ஈஸியாக எடுத்துக்கிறோம். ஆபிரகாம் அப்படி இல்லை. அவர் ஏங்கினார், கவலைப்பட்டார். ஆண்டவர் அவருடைய கவலை தீர்த்து, ஏக்கத்தை தீர்த்து ஒரு மகனை கொடுத்தார், ஈசாக்கு என்கிற மகனை. 100 வயசில் கொடுத்தார். அந்த பையனை அற்புதமாக அவ்வளோ செல்லமாக வளர்த்துட்டு இருக்காரு ஆபிரகாம். அவரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆண்டவர் என்ன சொன்னார், உன்னுடைய மகனை கொண்டு வந்து எனக்கு பலி கொடுக்குறியா அப்படின்னு கேட்டார். சரி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒரு மலை மேலே கொண்டு போயிட்டு பலி செலுத்துறதுக்காக அவனை கை கால் கட்டி படுக்க வச்சு கத்தியால் வெட்டி ஆண்டவருக்கு பலி கொடுக்கறதுக்கு கத்தியை ஓங்கினார். அடிக்கிற நேரத்தில் ஆண்டவர் நிறுத்திட்டார். நிறுத்திட்டு அந்த நேரத்தில் சொல்லுவார், இந்த பையனை உன்னுடைய ஒரே மகனாக இருந்தும், செல்ல மகனாக இருந்தும், இவனை எனக்கு பலி கொடுக்கறதுக்கு நீ துணிஞ்சிட்ட, இதனால் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆதி ஆகமத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில். அப்போது ஆண்டவருக்கு பயப்படுவது என்றால் ஆபிரகாமை போல எல்லாரை விட எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம், எல்லாத்த விட ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம் என்கிற தீர்மானத்தோடு வாழ்வது தான் கடவுளுக்கு பயப்படுகிற பயம். இப்போ யாராவது சொல்லுங்க, கடவுளுக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? எல்லாரை விட கடவுள் தான் எனக்கு முக்கியம், எல்லாத்த விட கடவுள் தான் எனக்கு முக்கியம் என்ற தீர்மானத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் உண்மையான கடவுளுக்கு பயப்படுகிற பயம்.
கடவுளுக்கு பயப்படுகிற பயம் என்றால் இதுதான் அதனுடைய விளக்கம். இப்போது பால்கனியில் உட்கார்ந்து இருக்கிறவங்க சொல்லுங்கள், கடவுளுக்கு பயந்து வாழறதுன்னா என்ன? எல்லாரை விட கடவுள் தான் எனக்கு முக்கியம், அப்புறம் எல்லாத்த விட கடவுள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் கடவுளுக்கு பயப்படுகிற வாழ்க்கை. யார் இப்படிப்பட்ட தீர்மானத்தோடு வாழ்கிறாங்களோ அவங்க கடவுளுக்கு பயப்படுகிறவர்களாக இருப்பாங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்கள் மேல் ஆண்டவர் பிரியமாக இருப்பார் அப்படின்னு நாம் 147 சங்கீதத்தில் 11 வசனத்தில் வாசித்தோம். ஆகவே நல்லா கவனிக்கணும், கடவுள் மீது பயபக்தி வைத்து எல்லாரை விட எனக்கு கடவுள் தான் முக்கியம், எல்லாவற்றை விட எனக்கு கடவுள் தான் முக்கியம் அப்படின்னு வாழ்ந்தால் நாம் கர்த்தரை பிரியப்படுத்துகிறவங்களாக இருப்போம். புரியுதுங்களா? கர்த்தரை விட என் குடும்பம் முக்கியம், என் பசங்க முக்கியம், என் டியூட்டி முக்கியம், என் பேர பிள்ளைங்க முக்கியம், எனக்கு பணம் தான் முக்கியம் கடவுளை விட. வேற சொல்லுங்க. எனக்கு ரெஸ்ட் தான் முக்கியம், அப்புறம் என் மரியாதை தான் முக்கியம், கௌரவம். சில பேர் ஊழியத்துக்கே வரமாட்டாங்க, அவ்வளோ கௌரவமாக வாழறாங்க. ஊழியத்துக்கு வர்றது கௌரவ குறைச்சல் அவங்களுக்கு. இப்படி நினைக்கிறவங்களெல்லாம் பார்த்து ஆண்டவர் பிரியப்பட மாட்டார், வேதனைப்படுவார். இதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் யோசிங்க. எந்த மாதிரி தீர்மானத்தில் வாழறீங்கன்னு யோசிங்க. ஒரு உண்மையான விசுவாசம் என்றால் எல்லாரை விட கடவுள் தான் எனக்கு முக்கியம், எல்லாவற்றை விட எனக்கு கடவுள் தான் முக்கியம் என்ற தீர்மானத்தோடு வைராக்கியத்தோடு வாழ்வது தான் கடவுளுக்கு பயப்படுகிற பயம். இந்த மாதிரி பயம் பக்தியோடு வாழ்ந்து கர்த்தரை பிரியப்படுத்துவோமாக, சந்தோஷப்படுத்துவோமாக. மூணாவதாக, ஆண்டவரை நாம் எப்படி பிரியப்படுத்த முடியும் என்றால், இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அதே போல் நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம் மீது பிரியமாய் இருப்பார். அவருடைய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் இவருடைய நேசகுமாரன் அப்படின்னு, எனக்கு பிரியமான குமாரன் என்று சாட்சி சொல்லியிருக்கார். பாருங்க, இயேசுசாமியை பார்த்து சொல்லியிருக்கார் பிதாவாகிய தேவன். மத்திய சுவிசேஷம் 17 அதிகாரத்தில் 5வது வசனம். அவர் பேசுகையில் மேகம் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் அப்படின்னு பிதாவாகிய தேவன் ஆண்டவர் சொல்றார். இயேசுசாமியை பார்த்து சொல்றார். இயேசுசாமியை பார்த்து என்ன சொல்றாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் ரொம்ப பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்படியானால் நாம் எப்படி ஆண்டவர் பிரியப்படுத்த முடியும், எப்படி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த முடியும் என்றால், இயேசுசாமியை போல நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்ளும் பொழுது நம் மீதும் ஆண்டவர் பிரியமாக இருப்பார், நாமும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க முடியும். இயேசுசாமியுடைய லைஃப் ஸ்டைல் என்ன? எப்படி? இயேசுசாமி ஊழியத்துக்கு நடந்தே போய் கிராமம் கிராமமாக பட்டணம் பட்டணமாக போய் ஊழியம் செய்தார், ஆத்தும பாரத்தோடு இருந்தார். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். நடந்தே போய் ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்காக ஆத்தும பாரத்தோடு ஊழியம் செய்தார். இப்போ இயேசுசாமியை போல லைஃப் ஸ்டைல் என்றால் என்ன? நாமும் கூட ஆத்தும பாரத்தோடு ஊர் ஊராக போக தேவையில்லை. நமக்கு அனுகூலமானவங்க, நமக்கு பழகினவங்க, நமக்கு நெருக்கமாக இருக்கிறவங்கள ஆண்டவரை பற்றி சொல்லி, ஆண்டோடைய அன்பை பற்றி சொல்லி, ஆண்டோடைய புண்ணியங்களை பற்றி சொல்லி, ஆண்டோடைய நேசம், ஆண்டவருடைய தியாகம் இதெல்லாம் சொல்லி ஆண்டவரிடத்தில் அந்த ஆத்துமாக்களை வழி நடத்தணும் என்கிற பாரம் நமக்குள்ளே இருக்கணும். இயேசுசாமிக்குள்ளே இருந்த அந்த ஆத்தும பாரம் நமக்கும் இருக்கும் என்றால் நாம் இயேசுசாமியுடைய அடிச்சுவடுகளில் அவருடைய லைஃப் ஸ்டைலில் நாம் வாழ்கிறோம் என்று அர்த்தம். அதை நம்ம பழகிக்கொள்ளணும். அது மட்டுமல்ல, இயேசுசாமிக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் தனிமையிலே ப்ரேயர் பண்ணி கொண்டிருந்தார். நமக்கும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ப்ரேயர் மீது வாஞ்சி உள்ளவங்களாக இருந்து ப்ரேயரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோமானால் நம்மையும் பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார், நாமும் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவங்களாக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் இயேசுசாமி தாழ்மையுள்ளவராய் வாழ்ந்தார். இயேசுசாமி எல்லாரையும் நேசிக்கிறவராய் வாழ்ந்தார்.
எல்லாரையும் மன்னிக்கிறவராய் வாழ்ந்தார். இயேசுசாமி ஆண்டோட சித்தத்தை மட்டுமே செய்தார். அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நாமும் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவர்களாக இருப்போம். நாமும் நேசகுமாரர்களாக ஆண்டவருக்கு இருப்போம். இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொண்டு அதன்படி வாழறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அது போல் மாறுவோமானால் ஆண்டவர் சந்தோஷப்படுவார், ஆண்டவர் பிரியப்படுவார். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும். இது 3வது விஷயம். 4வதாக நம்ம ஆண்டவரை எப்படி பிரியப்படுத்த முடியும்? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதுனாலே ஆண்டவரை பிரியப்படுத்த முடியும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளை கொண்டு வந்து செலுத்தினாலும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ அப்படின்னு கேட்குறார். அப்போ ஆண்டவருக்கு பிரியமாய் எப்படி நம்ம வாழ முடியும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவங்களாக இருந்தால் ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம வாழலாம், ஆண்டவரை பிரியப்படுத்தலாம். இன்றைக்கி நமக்கு அதுதானே பிரச்சனை. கேட்கறதுக்கு என்னவோ அருமையாக கேட்குறோம், கீழ்ப்படுகிறது இல்லையே, அதன்படி நடந்துக்கிறது இல்லையே. பவுலடியார் சொல்லுவார், நீங்கள் எப்பொழுதும் வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனால் எப்பொழுதும் வசனத்தை கேட்காதவங்க போல நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். 2 தீமோத்தேயுல 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீங்கள் எப்பொழுதும் வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனால் எப்பொழுதும் கேட்காதவங்க நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிறீங்களே அப்படின்றார். எவர் லேர்னிங் நெவர் ஃபாலோயிங். நம்ம சர்ச்சில் கூட நீங்கள் கூட ஒரு வாரத்தில் ஒரு 3-4 மெசேஜாவது நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் அதை போய் நடந்துக்கிறீங்களா? இல்லையே. அதனால் ஆண்டவர் இது மாதிரியெல்லாம் இருந்தால் பிரியப்பட மாட்டார், சந்தோஷப்பட மாட்டார். எப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கறது பிரயோஜனம் இல்லை, அந்த வார்த்தைகளின்படி நடந்துக்கிறது முக்கியம். நம்ம பிரதர் கார்த்தி வந்திருக்காங்க, அவங்க தாயார் போன வாரத்தில் காலமாயிட்டாங்க. நம்ம குரூப்பில் போட்டிருந்தோம், நேற்று அடக்கம் பண்ணோம். அவங்க ஒரு ஹிந்துஸாக இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்க தாயாருடைய மரணத்தில் ஒரு சின்ன சடங்கு சாங்கியம் கூட இல்லை. கடவுள் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார். நாம் காலகாலமாக கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறோம், ஆனால் நம்ம வீட்டில் ஏதாகிலும் ஒன்று நடந்தால் சாங்கியங்கள், பாரம்பரியங்கள், சடங்குகள் செய்கிறவங்களாக இருக்கிறோம். இங்கே அதுதான் பவுலடியார் சொல்கிறது. எப்பொழுதும் வசனங்களை கேட்டுட்டு இருக்கிறீங்க, ஆனாலும் கீழ்ப்படிய மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்கிறார். சடங்குகள் சாங்கியங்கள் மட்டுமில்லை, எப்போதும் வசனத்தை கேட்டுன்னு இருக்கிறோம், ஆனால் ஏதாவது ஒரு சண்டைன்னு வந்துச்சுன்னா அப்படியே மாறிடுறோமே. ஒரு கிறிஸ்டியன் மாதிரியே பேசுறது இல்லையே, கிறிஸ்டியன் மாதிரியே நடந்துக்கிறது இல்லையே. கிறிஸ்டியனுக்கு இருக்க வேண்டிய அந்த தாட், அந்த திங்கிங் இருக்கிறது இல்லையே. உலகத்தாரை போல தான் பேசுகிறோம், உலகத்தாரை போல தான் சண்டை போடுறோம், உலகத்தார் எடுக்கிற முடிவு தான் நாமளும் எடுக்கிறோம். வசனம் கேட்டு என்ன பிரயோஜனம்? எப்பொழுதும் வசனங்களை கேட்டுட்டு இருக்கிறோம், கீழ்ப்படுகிறோமா? வசனங்களை வெறுமனே கேட்குறவங்களா இருந்து அதன்படி நடக்கலைன்னா ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. நாம் என்ன வசனங்களை கேட்குறோமோ அதன்படி நடக்கிறவங்களா இருந்தால் தான் ஆண்டவரை நாம் பிரியப்படுத்த முடியும். இதை நாம் புரிஞ்சுக்கணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படியலைன்னா எத்தனை நஷ்டங்கள் அப்படின்ட்டு நீங்கள் உபாகமத்தில் படிக்கணும். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்திலிருந்து இந்த சாப்டர் முடிகிற வரைக்கும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியலைன்னா நமக்கு எவ்வளோ நஷ்டம்னு சொல்லி ஆண்டவர் அங்கே நமக்காக எழுதி வச்சிருக்கார். ஆண்டவர் கீழ்ப்படியலைன்னா அத்தனை நஷ்டங்கள். ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சா எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இருக்குது. அதுவும் அதே புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரத்திலேயே முதல்ல இருந்து 14 வசனங்கள் வரைக்கும் வாசித்தா புரிஞ்சுக்கலாம். அதனால அருமையான கற்றுப்பிள்ளைகளே, கீழ்ப்படியலைன்னா ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முடியாது.
ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிச்சுக்க முடியாது. இன்னும் கூட நஷ்டங்களும் கஷ்டங்களும் சாபங்களும் எல்லாம் வரும் என்று உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இதில் தான் இன்றைக்கி கிறிஸ்டியன்ஸ்க்கு ஆண்டவர் முழுமையாக அவங்கள ஆஸ்வதிக்க முடியல. ஆசீர்வதிக்காவிட்டாலும் பரவாயில்ல, கீழ்ப்படியலைன்னா என்னென்ன நஷ்டங்கள் கஷ்டங்கள் சாபங்கள் வரும்னு சொன்னாரோ அவைகளெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நிறைவேறுது. இதனால தான் கிறிஸ்டியன்ஸாக இருந்தும் நாம் ஒரு முழுமையான ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறோம், ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறோம், முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறோம், வெற்றி இல்லாமல் இருக்கிறோம், நினச்ச காரியம் கை கூடாமல் இருக்குது, ஆண்டுடைய சமூகத்திலேருந்து நம்முடைய ஜபங்களுக்கு பதில் வர மாட்டேங்குது. காரணம் கீழ்ப்படியாமை. அதனால் நாம் ஆண்டவரை எப்படி பிரியப்படுத்த முடியும் என்றால், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சால் ஆண்டவரை பிரியப்படுத்தலாம். 5வது, ஆண்டவர் பிரியமானவர்களாய் நாம் மாறுறதுக்கு என்ன செய்யணும், அல்லது ஆண்டவருக்கு எப்படி நாம் பிரியமானவர்களாய் இருக்க முடியும் என்றால், ஆண்டவருடைய சித்தம் செய்கிறவங்களா இருக்கணும். கடவுளுடைய சித்தத்தின்படி யார் ஜீவிப்பாங்களோ அவங்களுக்கு பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அவங்க ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய். எபிரேயருக்கு நிருபம் 13:21. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவிதமான நற்கிரிகளினாலும் சீர்பொருந்த பண்ணுகிறார். அப்போது ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் நடக்கணும்னா இந்த வசனம் சொல்லுது, ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவங்களாக இருக்கணும். இந்த வசனத்தினுடைய சாராம்சம் அர்த்தம் இதுதான். நமக்கு நாமே ராஜா, நமக்கு நாமே மந்திரி அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தால் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக மாற முடியாது, ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டார். பைபிள் என்ன இருக்குன்னா, ஆண்டவருடைய சித்தம் என்னதென்று நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றுங்கள். எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், மதியினர்களாக இருக்காதீங்க, டோன்ட் பி ஃபூலிஷ், நோ வாட் இஸ் த வில் ஆஃப் காட் அண்ட் வாக் இன் த வில் ஆஃப் காட். நீங்கள் மதியற்றவர்களை போல் இருக்காதீங்க, ஆண்டோட சித்தம் என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க, அதில் நடந்துக்கோங்க. கர்த்தர் பிள்ளைகளாக இருக்கிற நாமோ ஆண்டோட சித்தத்தின்படி நடந்துக்கிட்டாதான் ஆண்டவர் சந்தோஷப்படுவார் என்பதை நான் புரிஞ்சுக்கணும். ஆண்டோட சித்தத்தின்படி நடக்கலைன்னா நிறைய நஷ்டங்கள். பைபிள் ஒரு வசனம் இருக்குது, ஒருவனுக்கு அவனுடைய வழிகள் செவ்வையானவைகளாகவே காணப்படும், ஆனால் அதனுடைய முடிவோ மரணம். மரணம்னாக்கா செத்துருவோன்னு அர்த்தம் இல்லை. அவங்கவுங்க விருப்பத்தின்படி அவங்கவுங்க சித்தத்தின்படி அவங்கவுங்க வாழ்வோம் என்று சொன்னால் அதனுடைய ரிசல்ட்டு நம்ம ஒழுக்கம் செத்துரும், பக்தி செத்துரும், விசுவாசம் செத்துரும், அதெல்லாம் போயிடும் என்று அர்த்தம். அதனால் நம்ம ஆண்டோட சித்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆண்டோட சித்தத்தின்படி நடந்தால், பைபிளில் இப்போ நம்ம வாசித்தோம், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்போம். அது மட்டுமல்ல, ஆண்டுடைய சித்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆண்டோட சித்தத்தின்படி நடந்தால்தான் பரலோக ராஜ்யத்துக்கே போக முடியும். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் என்ன இருக்குது, பிதாவே பிதாவேன்னு சொல்லி ஜபம் பண்ணுறவெல்லாம் பரலோகத்துக்கு வந்துட முடியாது, பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் தான் பரலோகத்துக்கு வர முடியும் அப்படின்னு இருக்குது. அதனால நாம் அவங்க இஷ்டத்துக்கு வாழ்வோம் என்றால் அதனுடைய முடிவு பயங்கரமாக இருக்கும். அது மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்தையே நம்ம இழந்துருவோம், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக மாற முடியாது. அதனால் நாம் எபேசியர் 5:17 சொல்கிறபடி ஆண்டோட சித்தம் எதுன்னு சொல்லி பைபிள் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கணும், அதன்படி நடந்துக்கணும். அப்போ தான் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நம்ம மாற முடியும், நம்மை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். 6வதாக, ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் எப்படி மாற முடியும், அல்லது எப்படி ஆண்டவரை நம்ம பிரியப்படுத்த முடியும்? ஹவு கேன் வி ப்ளீஸ் காட் ஆர் ஹவு கேன் வி பிகம் பிலவட் சில்ட்ரன் ஆஃப் காட்? ஏழை எளியவங்களுக்கும் கர்த்தர் பிள்ளைகளுக்கும் நாம் உதவிகள் செய்யும் பொழுது கர்த்தர் பிரியப்படுகிறார். எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம், அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். தான தர்மம் செய்யறது, நன்மை செய்யறது.
தான தர்மம் செய்கிறதுனாக்கா ஏழை எளியவங்களுக்கு, வழிபோக்கர்களுக்கு செய்கிறது தான தர்மம். உதவிகள்னு சொல்லும்போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நம்ம உதவி செய்கிறவங்களா இருக்கணும். உலக மக்களுக்கு, ஏழை எளியவங்களுக்கும் தர்மம் பண்ணுறவங்களா இருக்கணும். இது ஆண்டவருக்கு பிரியமான விஷயம் என்று நம்ம இங்கே வாசிக்கிறோம். கலாத்தியருக்கு நிருபத்தில் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் விசேஷமாக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கே நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு இருக்கு பாருங்களேன். ஆகையால் யாவருக்கும் நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசேஷமாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும். அதுதான் கடவுளுக்கு பிரியமான விஷயம். Let us do good unto all men, especially household of faith. சரிங்களா? எல்லாருக்கும் செய்யுங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாக செய்யுங்க. நல்ல மனசில் பதியுதா இந்த வார்த்தை? பதியுதா? என்ன அப்படியே உட்காந்துருக்குறீங்க? தலை ஆட்டணுமே, ஒரு புது விஷயமாச்சு இது. எல்லாருக்கும் செய்யுங்க விசேஷமாக. ஆமாம், கடவுள் பிள்ளைகளுக்கு செய்யுங்க. நீங்கள் எல்லாருக்கும் செய்கிறது வேற, கடவுள் பிள்ளைகளுக்கு செய்கிறது வேற. சொந்தக்காரங்களுக்கு எவ்வளோ செய்கிறீங்க, அதெல்லாம் ஆற்றுல கொட்டுற மாதிரி தான். அது மறுபடியும் வராது. அவங்க வாங்கிக்கிட்டு அவங்க என்ன பேசுவாங்க தெரியுமா? நான் கூட தான் செஞ்சோம், எவ்வளோ செஞ்சோம், நாளைக்கு அவங்களுக்கு ஒன்றுன்னு நாங்கள் செய்ய மாட்டோமா? இப்படி பேசுவாங்களே ஒழிய அவங்க செஞ்சாங்க. அதுக்கு கடவுள்கிட்ட ஏதாவது பலன் இருக்குமா என்றால் ஆற்றுல போய் பாலாற்றுல கொட்டுற மாதிரி தான். பாலாற்றுல கொட்டுற மாதிரி தான். கடவுள் பிள்ளைகளுக்கு செய்கிறதெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் உங்களுடைய கணக்கில் பொக்கிஷமாய் சேர்ந்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் அதனுடைய பலனை உங்களுக்கு கொடுப்பார். எல்லாருக்கும் செய்யுங்க, விசேஷமாக கர்த்தர் பிள்ளைகளுக்கு செய்யுங்க. இப்போ நம்ம சபையில் யார் ஏழைகளாக இருக்கிறாங்க, எளியவர்களாக இருக்கிறாங்க என்பதை கொஞ்சம் பார்க்கணும், கவனிக்கணும். நீங்கள் பெரிய விஐபி மாதிரி வந்து விஐபி மாதிரி போயிடக்கூடாது. நம்ம சர்ச்சில் வர்றவங்களுக்குள்ள ஏழை எளியவங்க இருக்கிறாங்களா? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கிறாங்களா? யூனிஃபார்ம் வாங்க முடியாமல் இருக்கிறாங்களா? புக்ஸ் வாங்க முடியாமல் இருக்கிறாங்களா? பண்டிகைக்கு ட்ரெஸ் வாங்க முடியாமல் இருக்கிறாங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். கவனிச்சுட்டு அவங்களுக்கு நம்ம செய்கிறது ஆண்டவருக்கே செய்கிற மாதிரி அப்படின்னு ஏசாமி சொல்லியிருக்காரு. சரிங்களா? இதை கொஞ்சம் சிந்தையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்பெஷலாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய்யுங்க. இதுதான் ஆண்டவருக்கு பிரியமான காரியம். அப்படி செய்தால் ஆண்டவர் பிரியப்படுத்துறவங்களா இருப்போம். கடைசியாக ஒரே வசனம் படிங்க. 7th பாயிண்ட். ஆண்டவர் யாரை பார்த்து பிரியப்படுகிறார் அல்லது ஆண்டவரை நாம் எப்படி பிரியப்படுத்த முடியும் என்றால், கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். நான் சொல்கிறது என்னவெனில், விசனமாயும் அல்ல, கட்டாயமாகவும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆண்டவர் யார் மேலே பிரியமாக இருப்பார் அல்லது ஆண்டவர் எப்படி நம்ம பிரியப்படுத்த முடியும் என்றால், கடவுளுடைய ஊழியத்துக்காக, கடவுளுடைய காரியங்களுக்காக உற்சாகமாய் கடவுளுக்கு கொடுக்கணும். எல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய காரியங்களுக்கு கொடுக்காம பிசுனாரிங்களாக இருந்தால் ஆண்டவர் எவ்வளோ வெறுப்பார் இல்லையா நம்மளை? அதனால் ஆண்டவரை பிரியப்படுத்தணுன்னா உற்சாகமாக கொடுக்குறவங்களாம் இருக்கணும். கட்டாயமாக இல்லை, விசனமாக இல்லை, மனமும் வந்து உற்சாகமாக ஆண்டவருக்கு யார் கொடுப்பாங்களோ அவங்க மேலே ஆண்டவர் பிரியமாக இருப்பார் அல்லது அவங்க ஆண்டவருக்கு பிரியமானவங்களாக இருப்பாங்க. ஏனோக்கு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக விசுவாசத்தினால் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தார். அருமையான கற்றுப்பிள்ளைகளே, விசுவாசம் என்றால் வெறுமனே ஆண்டவர் நம்புறதில்லை, ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்துக்கணும். ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்துக்கிறதுனா 7 காரியங்கள் சொன்னேன். இந்த 7 காரியங்கள் செய்கிறவங்க ஆண்டவருக்கு பிரியமானவங்களாக இருப்பாங்க, ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவங்களாக இருப்பாங்க, ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறவங்களாக இருப்பாங்க. இந்த அனுபவத்தில் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக.